மத்தேயு 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் எழுதலாம். அப்பொழுது அவர் தம்முடைய 12 சீசர்களையும் தம்மிடத்தில் வரவழைத்து அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இயேசு இந்த பூமியிலே வாழ்ந்த நாட்களிலே, உலாவின நாட்களிலே அவர் தன்னுடைய 12 சீசர்களையும் வரவழைச்சி அவர்களுக்கு அதிகாரங்களை கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நாம் எதை பெற்றுக்கொள்ள வேண்டும்? தேவனுடைய அதிகாரத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். நாம் ஊழியர்களாக இருந்தாலும் சரி, விசுவாசிகளாக இருந்தாலும் சரி, அந்த தேவனுடைய வல்லமையை பெற்றுக்கொண்டு நாம் ஜீவிக்கும் பொழுது நம்முடைய குடும்பத்திலே நாம் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். நாம் ஊழியத்திலே ஒரு வெற்றியை பெற்றுக்கொள்ள முடியும். சத்துருவிலே ஒரு ஆளுகையை நாம் என்ன செய்ய முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. அப்போ அந்த அதிகாரம் சும்மா போய் போனா போயிருமா? போகாது. ஏசுநாதர் லாசருவை உயிரோடு எழுப்பினார். அவன் பாடி செத்து அழுகி நாட்கள் எத்தனை நாள் ஆச்சு? 4 நாட்கள் ஆகிவிட்டது. அப்போ அவரு அந்த கட்டுகள்லாம் அவரிடம் சொன்னார். அதை பார்த்த உடனே அவர் இந்த மாம்சத்துல வாழ்ந்ததுனால கண்ணீர் விட்டார். ஆனால் அவர் தேவனாய் இருந்தபடியால் வெளியே வா அப்படின்னு சொன்ன உடனே கட்டுகள்லாம் விழுந்து அவருக்குள்ள ஜீவன் வந்தது. அந்த நாற்றம் அடித்த சரீரம், அந்த நாரி போன சரீரம் தேவன் இயேசு சொன்ன மாத்திரத்திலே அது உயிர் அடைந்தது. அல்லேலூயா. அது தேவனுடைய அதிகாரமா இருக்கிறது. இன்னைக்கும் அப்போஸ்தலர்கள் மரிச்சவங்க உயிரோடு எழுதியிருக்காங்க. இன்னைக்கு ஆப்பிரிக்காவில் சில இடங்கள்ல அற்புதம் நடந்ததா நான் யூடியூப்லாம் பார்த்தேன். அந்த சில புத்தகங்கள்லாம் வாசிச்சிருக்கேன். அப்போ அந்த அதிகாரம் தேவன் ஒரு மனிதனுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்தா தான் அவன் உயிரோடு என்ன செய்ய முடியும்? எழுப்ப முடியும். அவர் தன்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக அந்த காரியங்கள் எல்லாம் என்ன செய்யறாரு? சொல்றாரு. அப்ப பாருங்க, சபைகளிலே இன்னைக்கு அந்த அசுத்த ஆவிகளை துரத்தக்கூடிய வரம் போதகர்களுக்கு வேணும். வியாதிகளை துரத்தக்கூடிய வரம், சுகமளிக்கிற வல்லமை. அப்ப அந்த சுகமளிக்கிற வரம் ஒரு சபையில இருக்கும் பொழுது அப்ப அந்த சபை முழுவதும் அந்த வரங்கள் என்ன செய்யும்? கிரியை செய்ய ஆரம்பிக்கும். அல்லேலூயா. அப்ப அவருக்குள்ள இருக்கிற அந்த அபிஷேகம் ஒவ்வொரு மேலும் இறங்கி வருவதா இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. பாருங்க, மோசேக்குள்ள இருந்த ஆவிய, மோசேக்குள்ள யார் ஆவி இருந்தது? தேவனுடைய ஆவி இருந்தது. தேவனுடைய அபிஷேகம் இருந்தது. அது எத்தனை பேர் மேல ஆண்டவர் எடுத்து வச்சாரு? 70 பேர் மேல செதறடித்தார். அல்லேலூயா. இன்னைக்கு அவருடைய அக்கினி ஊழியக்காரர்கள் இருக்கிற அபிஷேகம் உங்கள செதறடிக்க ஆண்டவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆனா நிறைய காரியங்கள் இருக்கு. நம் வாழ்க்கையில பாவம், அக்கிரமம், மீறுதல்கள், அசுத்தங்கள் மேற்கொள்ளும் பொழுது அந்த தேவனுடைய வல்லமையை பெற்றுக்கொள்ளாதபடி தடை ஏற்படுகிறது. உங்கள் பாவங்களை வேதம் சொல்லுகிறது, உங்கள் பாவங்களே அக்கிரமங்களே உங்களுக்கும் அவருக்கும் இடையே பிரிவினையை உண்டாக்குகிறது. அருமையானவர்களே, அப்போ நம்ம பாவம் இருக்கக்கூடாது, அக்கிரமம் இருக்கக்கூடாது, மீறுதல் இருக்கக்கூடாது. அவருடைய இரத்தத்தினால் நம்ம என்ன செய்யப்பட வேண்டும்? கழுவப்பட வேண்டும். அவருடைய இரத்தத்தினால் நாம் என்ன செய்யப்பட வேண்டும்? சுத்திகரிக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. ஒரு மனுஷனுக்குள்ள இந்த பக்குவம் வந்திருந்தா தேவனுடைய வல்லமையை அவன் பெற்றுக்கொள்ள முடியும். தேவனுடைய அக்கினி அவன் பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென். அல்லேலூயா. அவருடைய நாமத்தை நாம் முக்கியப்படுத்த வேண்டும். ஆதி அப்போஸ்தலர்கள் எதை சொன்னார்களோ, எதை செய்தார்களோ அதற்கு நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது தேவன் தன்னுடைய ரகசியங்களை வெளிப்படுத்துவார், ஆழ்ந்த சத்தியங்களை வெளிப்படுத்துவார். தேவன் தன்னுடைய மகத்துவங்களை வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த வேதத்துல ஆழ்ந்த சத்தியங்கள் இருக்கு. எப்படி ஒரு புதையல் கிடைச்சது ஒரு மனசுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்குமோ அதே போல இந்த வேதத்தை நம்ம தேடி தேடி வாசிக்கணும். தேடி தேடி வாசிக்கும் போதுதான் நமக்கு அது என்ன செய்யும்? அது வெளிப்படுகிறதா இருக்கிறது. கடல்ல மீன் பிடிக்க போவாங்க. ஆழ் கடல்ல போய் தான்
தண்ணீர்ல மூழ்கி அவங்க என்ன செய்யறாங்க, முத்துக்களுடைய எடுத்துட்டு வராங்க. விலையேறப்பட்ட முத்துக்கள், அது விலையேறப்பட்ட முத்துக்கள். நம்முடைய வேதத்துல நம்ம வேதத்தை ஆராய்ந்து பார்க்கணும், ஆராய்ச்சி செய்து பார்க்கணும், தியானிக்க வேண்டும், அதை வாசிக்க வேண்டும், தேவனை நேசிக்க வேண்டும். அப்படி நம்ம இருக்கும் பொழுது நாம் ஆவியின் விதமாக ஆசீர்வதிக்கப்படுவோம். அல்லேலூயா. நீங்க கேட்கிறதெல்லாம் ஆண்டவர் நிறைவேற்றுகிறவராய் இருக்கிறார். அப்ப நமக்கு என்ன வேணும்? அதிகாரம் வேணும். என்ன அதிகாரம் வேணும்? தேவனிடத்திலிருந்து விசுவாசங்களை துரத்தவும் வியாதிகளை சுகமாக்கவும் நாம் அதிகாரத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, தேவன் கிட்ட பட்சபாதம் கிடையாது. அவர் எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுக்கிறவராக இருக்கிறார். அவர் சொல்றாரு, மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். என்னை விசுவாசிக்கிற உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும். அப்படின்னா என்னது? நம்மளது தேவனுடைய ஆவி அது பொங்கி பொங்கி வழியுமா. சங்கீதக்காரன் தாவீது எழுதியிருக்கிறார், உடைய பேரின்ப நதியினால் என்னை திருப்தியாகும். அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய பேரின்ப நதி. நான் ஒரு கூட்டத்துக்கு போய்க்கும் போது சொல்ற அந்த ஊழியக்காரரு, பாருங்க, அந்த இடத்துல இருந்து அக்கினி எழும்பி வரும். ஒரு நதியை போல அது ஓடிக்கொண்டே இருக்கிறது. நதியை போல அது பிரவாகத்து இந்த பகுதி முழுவதும் அது போய்கொண்டே. நான் போய் ஆவிக்குரிய கண்களா திறந்து பார்ப்பேன். அப்போ அந்த நெருப்பா இருக்கும், பயங்கரமா அது போய்கிட்டே இருக்கும். பாருங்க, அவன் பாருங்க, தேவன் யாருக்கு தன்னை வெளிப்படுத்த வேண்டும், நல்லமையான ஊழியர்களை எழுப்ப வேண்டும், விசுவாசிகளை எழுப்ப வேண்டும் என்றுதான் தேவனுடைய நோக்கமா இருக்கிறது. ஆனா நம்ம சரியா ஆண்டவர்கிட்ட கேட்டு அதை பெற்றுக்கொள்ள முடியவில்லை. அவருடைய வார்த்தையில் வல்லமை இருக்கிறது, அவருடைய வார்த்தையில் அக்கினி இருக்கிறது. அல்லேலூயா. ஆராதனை கடைசியா நான் ஜெபிக்கும் போது தேவனுடைய அக்கினி வந்து கொண்டே இருக்கிறது. என்னுடைய ஆவியிலே கண்களா நாம் கண்டு மகிழ்ந்து அவரை துதித்துக் கொண்டே இருக்கிறேன். அல்லேலூயா. தேவன் துதிக்கும் பொழுது இறங்கி வருகிறவராய் இருக்கிறார். பாடல்களை பாடும் பொழுது இறங்கி வருகிறவராய் இருக்கிறார். சமீபத்துல ஒரு மாதத்துக்கு முன்னாடி சென்னையில ஒரு ஊழிய கூட்டத்துக்கு போயிருந்தேன். போகும்போது நல்ல பாடல்களை பாடி இசை கருவிகளை அவங்க மீட்டு என்ன பண்ணாங்க, ஆண்டவர் ஆராய்ச்சி. அப்ப அந்த பாடல்கள் பாடும் பொழுது நான் கண்களை மூடும் பொழுது தேவ பிரசன்னம், தேவனுடைய அக்கினி, தேவனுடைய அக்கினி ஸ்தம்பம் அப்படியே அந்த சபைகள்ல இறங்கி, பெரிய சபை இறங்கி வந்ததை நான் பார்த்தேன். பாருங்க, சரியா நம்முடைய வார்த்தையில நம்மளுடைய வல்லமையில இருக்கும் பொழுது அந்த அக்கினி என்ன செய்யும்? கிரியை செய்யும். இந்த கடைசி நாட்களிலே அருமையானவர்களே, இன்னைக்கு அபிஷேகத்தின் நிறைவு அழைக்கப்பட்டு கொண்டே வருகிறது. நிறைய பேர் என்ன பண்றா, விழுந்து போய்கொண்டே இருக்கிறார்கள். நீங்க முன்ன போற மாதிரி விசாரணை என்ன செய்யல, போறது இல்லை. அப்ப ஏற்பட்ட ஒரு காலத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனா தேவன் எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொண்டிருக்கிறார், உங்களையும் பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த இடத்துல பிரசங்கிக்கிற என்னையும் அவர் உற்று நோக்கி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நம்ம தேவனுடைய கரத்துல அடங்கி இருந்து நாம் காத்திருக்க வேண்டும். காத்திருக்கும் பொழுது தேவ பலன் நமக்குள்ள என்ன செய்யும்? கடந்து வரும். நீங்க வார்த்தையை கேட்கக்கூடாதபடி அது பிசாசு என்ன பண்ணுவான்? சிந்தனையை கொண்டு வருவான், உங்களுக்குள்ள மாம்சத்துல தூக்கத்தை கொண்டு வருவான், கொட்டாவியை கொண்டு வருவான். அப்ப அதெல்லாம் நீங்க ஆண்டவரே இதெல்லாம் எடுத்து போடும், உங்களுடைய பலனை காரணம், உங்களுடைய வல்லமை காரணம், சோர்வை எல்லாம் எடுத்து போடுன்னு சொல்லும் போது ஆண்டவருடைய வல்லமை உங்களுக்குள்ள அது நடந்து வருகிறதா இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, மார்க் 16:17 சொல்லுகிறது, விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களான என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாசைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள் சொல்லி வேதம் சொல்லுகிறது. சர்ப்பம்னா என்னது? நிறைய பேர் படிச்சுட்டே போறாங்க, அப்படியே படிச்சுட்டு போறாங்க. அது என்ன மீனிங் அப்படிங்கிறது நம்ம புரியணும். நீங்க புரியலன்னா ஒரு தடவைக்கு 2 தடவை அப்படியே வாசிக்கும்போது ஆவியானவர்களோடு கூட இதை கொடுப்பார். அந்த அர்த்தத்தின் பொருள், அந்த வசனத்தின் பொருள் உங்களுக்கு விளங்குகிறதா இருக்கும். அருமையானவரே, ஆவியானவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே இந்த கதையில எனக்கு அது புரியல, ஆண்டவரே எனக்கு வெளிப்படுத்திட்டாங்க. நல்லா ஜெபம் பண்ணுங்க, நீங்க வேத வாசிங்க, ஆண்டவர் உங்களோடு கூட இடைபடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லதை நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் அவருடைய சுத்த கிருபையை. நான் இன்னைக்கோ உங்க மத்தியில நான் இன்னைக்கு பிரசங்கிக்க ஆண்டவர் கொடுத்த ஒரு கிருபை. நான் உயிரோடு இருப்பது அவருடைய சுத்த கிருபை, நீங்கள் உயிரோடு இருப்பது அவருடைய கிருபை. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப பாருங்க, விசுவாசியே இந்த காரியத்தை
செய்யணும். நீங்க அப்படி நடக்குதா? இல்ல. விசுவாசி அந்த காரியத்தை செய்ய முடியல. அப்படி அந்த மாதிரி இருக்கிறது. அருமையானவர்களை பாருங்க, மத்தேயு 9ஆம் அதிகாரம், மத்தேயு 9ஆம் அதிகாரம் எடுங்க, 9:32 படம். 9:32. ஊமையான பிசாசு பிடித்த ஒரு மனுஷனை யார்கிட்ட கொண்டு வந்தாங்க? இயேசு கிட்ட கொண்டு வந்தாங்க. அப்ப அவர் என்ன பண்ணாரு? பிசாசை துரத்தினார். பிசாசு துரத்தின பிறகு அவன் ஊமை என்ன பண்ணிட்டான்? பேசினான். வாய்க்கிறது பேசினான். வாங்க, பிசாசு அவனை கட்டி வைத்திருக்கிறது. அவன் ஊமையனாய் இருக்கிறான். அப்போ பாருங்க, பிசாசு துரத்தப்பட்டதுக்கு அவன் பேசினான். ஜனங்கள் ஆச்சரியப்பட்டாங்க. இஸ்ரவேல்ல இப்படி நான் ஒரு காலம் பார்க்கலையே அப்படிங்கிறாங்க. பாருங்க, பரிசேயன் யாரு? அந்த நாட்டுல பேர் கிறிஸ்துவ ஸ்தாபனத்தில் உள்ளவன் பரிசேயன். இன்னைக்கு இருக்கிற மாதிரி அவன் பரிசேயர் சதிசேயர்லாம் அவன் மேசியாவை விசுவாசிச்சான். ஆனா இயேசு அவர்தான் அந்த மேசியான்னு சொல்லி அவன் என்ன செய்யல? நம்பவில்லை. அவனை பார்த்து சொன்னாரு, நானே அவர் என்று நீங்கள் அறியாவிட்டால் உங்கள் பாவங்களில் சாவீர்கள். அவர் என்ன சொன்னான்? அவர் தேவன் சொல்லியும் நம்பல. அவன் மந்திரவாதின்னு சொன்னான். என்ன சொன்னா? மந்திரவாதி. அடுத்த வருஷம் படிங்க, 34 படிங்க. பரிசேயரோ இவன் பிசாசுகளின் தலைவனாலே பிசாசுகளை துரத்துகிறான் என்றார்கள். அருமையானவர்களை பார்க்க, இயேசுவை இவன் பிசாசுகளின் தலைவனால பேர் சவுல் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க, மந்திரவாதி அப்படின்னு சொல்லி இயேசு சொன்னான். இன்னைக்கு உண்மையான சபையை நீங்க நிறைய விட்டு அற்புதம் அதிசயம் நடக்கும். எங்கேயும் ஒரு சபையில அவங்க ஓரளவு கொஞ்சம் கரெக்டா இருப்பாங்க, அப்போஸ்தல உபதேசம் இருப்பாங்க, பிசாசு போகும், பீலிஸ்தீன் போகும். ஆனா இவன் என்ன பண்ணுவான்? இவன் ஆள் அங்க போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்ப என்ன பண்ணுவான்? நீங்க என்ன பண்ண அங்க போகாதீங்க, அது சத்தியம் சரி கிடையாது, அவங்க இது ஈவில் ஸ்பிரிட் கைக்குள்ள போட்டிருக்காங்க இப்படி சொல்லி அந்த ஜனங்களை தடை செய்யறோம். இப்படி அவன் பேசுறதுனா யாரு? பிசாசு அவனுக்குள் கிரியை செய்கிறது அப்படின்னு சொல்லி அர்த்தம். அப்போ பாருங்க, நம்ம கையில யோகம் பண்ணி பிசாசு விழுந்துச்சுன்னா கையில ஏதோ மந்திரம் வச்சிருக்காரு அப்படின்னு என்ன செய்வாங்க ஜனங்க நினைப்பாங்க. ஏன்னா அப்படிப்பட்ட காலமா இது இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான சின்ன பிள்ளைலாம் பாத்தீங்கன்னா பிசாசுன்னு அப்படி பயப்படுவோம். அவங்க இருக்கும்போது சினிமா தேட்டர்ல படம் பார்த்து திருவிழா வரதுக்கு பயமா இருக்கும். யாராவது இந்த இடத்துல சுற்று போட்டு அவசரத்து போனா, இந்த இடத்துல ஆவியா இருக்கா அப்படிப்பாங்க, பயமா இருக்கும். வேகமா ஒரு பாட்டு படிச்சுட்டு ஒடியே வீட்டுக்குள்ள ஓடி போயிடும். அப்படிலாம் இருந்த காலங்கள். ஆனா நமக்குள்ளே அந்த பிசாசு மறைந்திருந்து கிரியை செய்யலாம் அறியல. ஆனால் இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவருடைய வல்லமையினால் நிரப்பப்பட்ட போது, நீ எப்பேற்பட்ட பிசாசா இருந்தாலும் நீ வா, உன்னை ஒரு கை பார்த்து விடுகிறேன். தேவனுடைய வல்லமைக்கு முன்னால் அவன் நடுங்குவான். தேவனுடைய அக்கினிக்கு முன்னால் அவனால நிற்க முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு துஷ்ட ஆவி அப்படிதான். நான் ஓசூர்ல இருக்கும் பொழுது பாருங்க, அங்க இருந்து பரப்புறா ஊர்ல யாருக்குமே தெரியாது. ஊருக்கு போகும்போது ஐயோ என்ன பரப்புட்டா, அக்கினி அபிஷேகப்பட்டிருக்கா, பெருமைக்காக சொல்லல, தேவனுடைய நாம மகிமைக்காக சொல்லுகிறேன். ஒரு நபருக்குள்ள இருந்த, ஒரு பேர் கிறிஸ்தவருக்குள்ள இருந்த துஷ்ட ஆவி என் ஞானஸ்தான பேரை சொல்லி அது என்ன பண்ணிட்டு அலற ஆரம்பித்தது. ஐயோ ஐயோ என்று சொல்லி அலற ஆரம்பித்தது. அப்போ என்னுடைய நம்ம பெரிய ஆளா கிடையாது. நமக்குள்ள இருக்கிற இயேசு பெரியவர். அவர் அக்கினியா, அவர் வல்லமையா என்ன செய்யறாரு? அசைவாடி கொண்டிருக்கிறார். அருமையானவர்களே பாருங்க, பிசாசு வஞ்சிக்கிறவனா இருக்கிறார். பாருங்க, ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு சகோதரர் என்ன ஒரு ஈரோட்டெல்லாம் ஒரு இடத்துக்கு கூட்டு போயிட்டார். ஒரு சபைக்கு போறாங்க. அங்க ரட்சிப்பின் அனுபவத்தை மாத்திரம் போயிருக்காங்க. பெந்தைகோஸ்தே அனுபவம் புரிஞ்சுக்கிடுங்க. பெந்தைகோஸ்தே அனுபவம் கூட கிடையாது. வசனம் 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 சொல்லி வசனத்தை நல்லா தடவை வச்சிருப்பாங்க. எந்த வசனம் எந்த இடத்துல இருந்தா டாப் டீம் எடுத்து என்ன செய்வாங்க? வாசிப்பாங்க. ஆனா நம்ம ரட்சிக்கப்பட்டோட பரிசுத்தாவியை பெற்றுட்டோம், வேற அதுக்கு மேல எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுவாங்க? சொல்லிடுவாங்க. சபை விசுவாசிகளே போட மாட்டாங்க. இப்படி ஒரு அம்மா சபையில ஞானசாரம் எடுத்து 10 வருஷம் ஆச்சு. எத்தனை வருஷம்? 10 வருஷம் ஆச்சு. அவங்களும் வேற நம்ம சபை தான் சத்தியம், வேற எங்கேயும் நீங்க வேண்டாம், போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி அப்படியே அவங்களும் அதை கேட்டு இருந்தாங்க. ஆனா அவங்களுக்குள்ள நல்ல அவங்க முகலாம் நல்ல பிரகாசமா இருக்கு, ரட்சிப்பு நாமும் இருக்குது. ஆனா உள்ள இருக்கிற பிசாசு வெளிப்படவில்லை.
அப்போ அங்க சத்தியத்துக்குள்ள அவங்க இருந்தாச்சுன்னா அந்த பிசாசு என்ன செஞ்சிருக்கும்? வெளிப்பட்டு. என்ன சொல்லுது யோவான் 8:32? சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆகும். பூரண சத்தியத்துலதான் ஒரு மனுஷனுக்கு விடுதலை வருது. ஹல்லேலூயா. நாமக்கல்ல போன ஒரு சகோதரி ஒரு சபையில ஞானஸ்தானம் எடுத்து கிட்டத்தட்ட 10 வருஷம் ஆச்சு. ஆனா அவங்களுக்குள்ள சில ஆவிகள், சில ஸ்பிரிட் பயங்கரமான புண்ணியம் கேட்டு போகல. ஆனா அவங்க வேற எங்கேயும் நீங்க அவங்க ரகசியமா நிறைய பேர் கூப்பிட்டு என்ன பண்றாங்க, ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அந்த புண்ணியம் கேட்டு போகல. ஆனா கடைசியில் அவங்களுக்கு ஜெபிக்கும் போது அது ஒரு துஷ்ட ஆவி வெளிப்பட்டு சொல்லிச்சு. அது ஒரு சர்ப்பத்தின் ஆவி. அது நான் இந்த இடத்துல இருந்து வர்றேன், யாருக்குமே என்ன செய்யல, பேரை கூட அது சொல்லல. ஆனா அது பேரை சொல்லல, வாய் கட்டுகளை அவிழ்த்து ஜோம் பண்ணும் போதுதான் அது தன்னுடைய பேரை என்ன செய்யுது சொல்லிச்சு. அப்போ என்ன, இந்த சபையில அக்கினி வேணும். சபை எதுக்குள்ள வரணும்? ஆதி அப்போஸ்தல உபதேசத்துக்குள்ள வரணும். இன்னைக்கு 4 லட்சம் பேரை தாறுமாற நடக்கிறத விட இன்னைக்கு 40 பேரை இல்ல 4 பேரை பரலோகத்துக்கு கொண்டு போறதே மேல். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையானவர்களே, கடைசியா ஆடி உள்ள இருந்து 3 ஆவிகள் அந்த அம்மாவுக்குள்ள இருக்கு. ஒண்ணு என்ன சொல்லுச்சுன்னா, அந்த அம்மாவுடைய பெரிய அடிமையா உள்ளவர்கள். அவரு மறித்து, ஏன்னா அவருக்கு மறிக்கக்கூடிய காலம் ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஆண்டவர் ஒவ்வொரு காலத்தை வச்சிருக்காரு. 20 வயசு, 22 வயசு, 78 வயசு, 66 இருக்கும். ஆனா அதுக்கு முன்னாடி அவன் பாவத்தினால செத்தாலும் சரி, அவன் ஆக்சிடென்ட்ல செத்தாலும் சரி, அந்த ஆத்மா என்ன செய்யாது? எடுத்துக் கொள்ளப்படாது. அந்த பூமியில குறிப்பிட்ட ஸ்டேஜ் வரைக்கும், குறிப்பிட்ட நாட்கள் வரைக்கும் அது என்ன செய்யும்? அலைந்து கொண்டே இருக்கும். தெரியும் யாருக்குள்ள போய் நம்ம உட்காரலாம் அப்படின்னு. அப்போ அந்த குறிப்பிட்ட வருடம் கழிச்சு அந்த ஆட்டோமேட்டிக் பாதாளத்தை என்ன செஞ்சோம்? இறங்கிடும். அப்போ சொன்ன அந்த அம்மாட்ட கேட்டோம், சொன்னாங்க, ஐயா என்னுடைய கணவர் 52 வயசுல 10 வருஷம் முன்னாடி மறிச்சு போனாரு. அவர் நல்ல தண்ணி அடிப்பார், ஆண்டவருக்கும் இல்லை தண்ணி அடிப்பாரு. உள்ள அவரு லிவர் எல்லாம் போயிடுச்சு, ஈரெல்லாம் போயிடுச்சு, எல்லாமே அதுல அவர் இறந்து போனாரு. அவருதான் உள்ள. அவரு கூட வேற 2 ஆவி இருக்கு. அவருன்னா ஓடிடுவாரு. ஆனா கூட 2 ஆவி அவரை கூப்பிட்டு அது உள்ள அந்த அம்மாவை என்ன செய்யுது? இருத்தி வச்சிருக்கு. நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும், இருத்தி வச்சிருக்கு. போகல. அப்போ தேவனுடைய அக்கினி எரிஞ்ச உடனே அது என்ன செய்யுது? வெளிப்பட ஆரம்பிக்கிறது. அல்லேலூயா. அப்போ எத்தனை பேரோ கை வைப்பாங்க, ஆனா வெளிப்படாது. அப்போ நீங்க போற சபையில இதை சொல்லியிருக்காங்களாமா அப்படின்னு? இல்லையா, அவங்க சொல்லவே இல்லை. ஆசிரியர் அப்படின்னு ஆசீர்வாதம் தான் சொல்லிட்டு இருந்தாங்க. வச்சு இதை பத்தி சொல்றாங்க. நான் சத்தியத்தை அவங்ககிட்ட எடுத்து சொன்னோம், என்னுடைய சாட்சியை சொன்னோம், சத்தியத்தை சொன்னோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க பிசாசு எப்படிலாம் வேலை செய்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க அருமையானவர்களே, இங்க மைசூர்ல ஒரு தமிழ் குடும்பம் கிட்டத்தட்ட ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்பதாக நான் போயிருக்கேன். அப்போ ஒரு கிட்டத்தட்ட 11 வயசு இருப்பாங்க. அப்போ திடீர்னு அவங்க ஜெபம் பண்ண சொன்னாங்க. தலையில கை வச்சு நான் ஜெபிக்கும் போது ஒரு முனை இருக்கும், சர்க்கத்தின் ஆவி மின்னல் போல இருந்தது. அது கிரீச்சினி அழகிட்டு ஆண்டவருடைய வல்லமை ஏறின உடனே அது சரீரத்துக்குள்ள இருந்து என்ன செஞ்சுட்டு வெளியே கிரீச்சின்னு ஒரு சத்தம் போட்டு வெளியே வந்து என் காதுல அதனுடைய சவுண்டு, அந்த பிசாசின் சவுண்டு என் காதுல விழுது. அப்படி ஏன்னா எரிஞ்சு போயிடும். தேவனுடைய அக்கினி இறங்கும் போது அதால என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது. போய் என்ன பண்ணுச்சு, போட்டோ எல்லாம் போட்டிருந்தாங்க. அது பின்னாடி போய் விழுந்து என் கண்களால பாக்குறேன். போகம் தண்ணியாக ஒரு கண்ணு முடிச்சது எல்லாம் இது ஏதோ ஒரு பொருள் அது முன்னாடி நீங்க மறைச்சு வச்சிருக்கீங்களா, அது என்னது ஒண்ணு இல்லையா, எடுங்கம்மா அப்படின்னு சொன்ன உடனே அங்க போய் அது ஒளியில உடனே வெண்கலத்தினால சர்ப்பம் செய்து. அப்போ அதை பாத்தீங்களா, அதான் அது என்ன பண்ணுது, அவங்க இருப்பிடம் கொடுத்துருக்கனால அந்த பிள்ளைகள் கரெக்டா அங்க இருந்து இருக்க முடியாம அவங்க ஓடிட்டு அது முன்னாடி ஒளி சத்தியத்தை சொன்னோம். ஏசுனா யார், எதுக்காக அவர் உலகத்துக்கு வந்தாரு, எதுக்காக அவர் அடிக்கப்பட்டாரு, அவர் விசுவாசத்தினால உனக்கு என்ன லாபம், மரணத்துக்கு முன்னாடி ஒரு வாழ்க்கை இருக்குது, அதுக்கு இயேசுவே வழி சத்தியம் ஜீவன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அவங்க அதை கேட்டாங்க. கேட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்க சொல்லிட்டு வந்தோம். ஒரு தடவை தான் போனோம். நான் மைசூர்ல கொஞ்ச நாள் இருந்தேன். மைசூர் பக்கத்துல 20 வருடங்களுக்கு முன்னாடி ஒரு விசுவாசானவன் ஒரு குடும்பத்தை எப்படி அலங்கரிக்கிறான் பாருங்க, எப்படி சாபத்துக்குள்ளாய் கட்டி வைத்திருக்கிறான் பாருங்க. அப்போ அவங்க எல்லாம் ஒப்பு கொடுத்து மனம் திரும்பி வரும் பொழுது தேவன் விடுதலை என்ன செய்வாரு கொடுப்பார். அல்லேலூயா.
அல்லேலூயா. இல்லைன்னா அவன் தன்னுடைய அடிமைத்தனத்துக்குள்ள கட்டி வச்சிருவான். பாப்பா ஒவ்வொரு இங்க நம்மகிட்ட தானே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பழைய என்ன செஞ்சிருவான், உள்ள வந்துருவான். எங்க வந்துருவான், அவன் ஒப்பு கொடுக்கணும். உண்மையா தேவனுக்கு சொல்லியாச்சு. அப்ப உண்மையா எனக்காக நீர் கல்வாரி சொல்லியில அடிக்கப்பட்டு ஆண்டவரே, ரத்தம் சிந்தினை ஆண்டவரே, என் பாவத்தை கழுவும், எனக்குள்ள வாரும், எனக்கு ஒரு மன திரும்புதலை கட்டளையிடும் சொல்லி அவன் ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டவர் அவனுக்கு என்ன செஞ்சாரு, வருகிறவராக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் வல்லமை இல்லை, ஏன் எழுப்புதல் வரல, இன்னும் வரப்போகுது அண்ணா வரப்போகுதுனால ஊழியத்தை என்ன பண்ணிட்டு வியாபாரமாய் மாற்றி விட்டார்கள். அநேகர் அதனால அபிஷேகத்தை இழந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க மத்தேயு 15 எடுங்க. மத்தேயு 15:6 படிங்க எடுத்தவங்க. மத்தேயு 15. உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கற்பனையை அவமாக்கி வருகிறீர்கள். அடுத்து வசனம். மாயக்காரர்களா? பாருங்க, அவர்கள் இருதயம் எனக்கு தூரமா இருக்கிறது. என்ன சொல்றாரு? தூரமா இருக்கிறது. நிறைய அப்படிதான் இருக்கு. மாயமாலமான ஜெபம், மாயமாலமான வார்த்தைகள். அப்ப அழகா சிலவங்க நீ பாருங்க, பிரைஸ் எல்லாம் கூட சொல்லணும். சில நம்ம ஆவில நான் நிறைஞ்சி அக்கினியில இருக்கேன், மேலையில அக்கினி அக்கினின்னு சொல்லி பெரிய அளவுல கத்துவாங்க. ஆனா எதிர்த்தாப்புல பிரைஸ் எல்லாம் கூட என்ன செய்ய மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. அவ்வளவு ஒரு வைராக்கியம், அவ்வளவு ஒரு வைராக்கியம் பாருங்க. இப்போ வேற என்ன சொல்லுது? தன் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. நம்ம இருதயமோ தூரமா விலகி இருக்கிறதுனால கர்த்தர் என்ன செய்ய முடியாது, நம்ம ஜெபத்திற்கு பதில் கொடுக்க மாட்டார், செவி சாய்க்க மாட்டார். பாருங்க, தாவீது விழுந்துதான் போனாரு. கூப்பிட்டாரு, ஆண்டவரே என் விண்ணப்பத்தின் சத்தத்திற்கு செவிகளும் உம்முடைய பரிசுத்த ஆவியை என்னை விட்டு எடுத்துக் கொள்ளாமல் இருக்கும். தாவீதுக்குள்ள பரிசுத்த ஆவி இருந்தா பழைய பாடல்ல இருந்தது. அவர் அக்கினியினால நிரப்பப்பட்டிருந்தார். சங்கீதம் 39:3 சொல்லுகிறது, நான் தியானிக்கையில் அக்கினி மூழ்கிறது. ஒரு மேலான ஒரு ரகசியம், ஆவிக்குரிய சத்தியம். நீ பழைய ஏற்பாடு வேண்டாம் வேண்டாம் அப்படி ஒரு கூட்டம் இருக்கு. கடைசி நாட்கள்ல வஞ்சிக்க கூடாதபடி நீங்கள் எச்சரிக்கையாய் இருங்கள். பழைய ஏற்பாடு எங்க இருக்கு நமக்கு? பழைய ஏற்பாடு இல்லைன்னா ஆதில இந்த உலகம் எப்படி படைக்கப்பட்டதுன்னு சொல்லி தெரியாது, நமக்கு தெரியாது. பழைய ஏற்பாட்டின் ஒரு நிழலா இருக்கு. எது? புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாட்டின் நிழலா இருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் ஆழ்ந்த சத்தியங்களை போதித்தார். அது நம்மை தேற்றுகிறது, அது நம்மை உண்டாக்குகிறது, அது நம்மை உருவாக்குகிறது, அது நம்மை வல்லமையால் என்ன செய்து நிரப்புகிறது. ஹல்லேலூயா. இப்படி ஒவ்வொரு காலத்துக்கும் ஒரு தீர்க்கதரிசிகளை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நீ இயேசுநாதரை எப்படி வஞ்சித்தானோ அதே போல நீ உண்மையான தீர்க்கதரிசிய நீ ஜனங்கள் வஞ்சிக்கிறவர்களா இருக்கிறார்கள். அருமையானவர்கள் பாருங்க, நீ சத்தியம் எப்படி சிதறடிக்கப்பட்டது. முதல் நூற்றாண்டுல நீங்க பார்க்கும் பொழுது, முதல் நூற்றாண்டுல சபைகள்ல ஆண்டவர் என்ன பண்ணார்? அக்கினியை ஊற்றினார். நீங்க அப்போஸ்தலர் 2 அதிகாரத்தை படிச்சு பாருங்க. ஆண்டவர் அக்கினியை ஊற்றினது குறித்து அதுல எழுதப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன பண்ணார்? 9 அதிகாரத்துல அக்கினி ஸ்தம்பமாய் ஆண்டவர் வெளிப்பட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு அதே வார்த்தை தான், அதே விசுவாசம், அதே வல்லமைக்கும் சபைகளிலே கிரியை செய்ய வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. இது எப்படி முறியடிக்கப்பட்டு சாத்தான் தந்திரமா ஆதியில ஏவாளை தோட்டத்துல எப்படி வஞ்சித்தானோ அதே போல பவுலின் காலம் கிறிஸ்துவுக்கு முற்பட்ட 300ஆம் நூற்றாண்டு, 48 கிறிஸ்துவுக்கு முற்பட்ட 48 வருஷம். கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின்பு 48ஆம் வருஷத்துல அவருடைய காலம், பவுலுடைய காலம். அப்ப அந்த காலத்துல ஆண்டவர் உயிர்த்தெழுந்த பின்பு அவர் மேல
அக்கினியை என்ன செஞ்சாரு? ஊற்றினார். அவருடைய நாமத்து நிமித்தம் தெரிந்து கொள்ளப்பட்டார். அதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாரு? இந்த சதுசேயர் பரிசேயர் கூட்டமா இருந்த சபையில் சபைகளை துன்பப்படுத்துகிறவராய் இருந்தார், விசுவாசிகளை துன்பப்படுத்துகிறவராய் இருந்தார். ஆனால் ஆண்டவர் அவரை அக்கினி ஸ்தம்பமாக சந்தித்தார். அல்லேலூயா. அவர் மூலமாய் சபைகள் வளர்ந்து பெருகியது. அழகிய தேசம் வரைக்கும் சபை இருந்துச்சு. இன்னைக்கு இருக்கிற துருக்கி கான்ஸ்டாண்டினோபிள் ஒரு அழகிய நகரம். அன்னைக்கெல்லாம் அது ஒரு ஏமன் வரைக்கும் இருந்தது. எல்லாம் இஸ்லாமிய நாடுகளா மாறி போயிருக்குது. பவுல் அலைந்து திரிந்து ஊழியம் செய்த இடம். ஒரு தலைவனுடைய மரணத்துக்கு முன்பதாக என்ன பண்ணது? சபை செத்து போய்விடுகிறது. ஆவிக்குரிய பிரகாரமாக செத்து போய்விடுகிறது. அருமையானவர்களே பாருங்க, பவுலுடைய மரணத்துக்கெல்லாம் முன்பு 300 வருஷம் சபை சரியா இருந்தது. ஆதி அப்போஸ்தலர் உபதேசம், ஆதி அப்போஸ்தலர் ஞானஸ்தானம் எல்லாத்துமே கரெக்டா இருந்தது. ஆனால் இந்த சர்ப்பம் எப்படியாவது சத்தியத்தை ஜனங்களுடைய மனசுல இருந்து உள்ளத்துல இருந்து எடுத்து போடணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணா தந்திரமாய் கிரியை செய்ய ஆரம்பிச்சது. கிறிஸ்துவுக்கு பிற்பட்ட 325ஆம் ஆண்டுல ரோம் நாட்டில் உள்ள நிசாயாங்கிற இடத்துல ஒரு கவுன்சில் கூடியது. இந்த சதுசேயர் பரிசேயர் கூட்டம் மாதிரி அப்போ எல்லாம் கூடி என்ன பண்ணாங்க? அந்த மத குருமார்கள், ரோமனோட மத குருமார்கள் சேர்ந்து உண்மையான ஞானஸ்தானத்தை தூரம் போட்டு தண்ணி தெளிப்ப கொண்டு வந்தான். என்னதை கொண்டு வந்துட்டான்? தண்ணி தெளிப்ப கொண்டு வந்துட்டான். கொண்டு வந்துட்டு அப்போ பாருங்க, ஸ்தாபனங்களை அமைக்க ஆரம்பிச்சாங்க. ஒவ்வொரு ஸ்தாபனம் ஒவ்வொரு கொள்கையை குறித்து சொல்லலாம். இப்போ நீங்க ஆர்சிக்கு போனீங்கன்னா அது ஒரு கொள்கையை சொல்லலாம். ப்ராட்டஸ்டன்ட்னா யாருன்னா இன்னைக்கு இருக்கிற சிஎஸ்ஐ எல்லாம், சிஎன்ஐ, அப்புறம் இது பெண்டிகஸ் எல்லாம் சேர்ந்து ப்ராட்டஸ்டன்ட் எதிர்ப்பாளர்கள் சபை. அந்த நாட்களில் பாவ மன்னிப்பு சீட்டுன்னு ஒன்று விற்பனை செய்யப்பட்டது. இதை வாங்கினா நீ பரலோகத்துக்கு போயிடலாம். எங்க போயிடலாம்? பரலோகத்துக்கு போயிடலாம். நீ என்ன பாவம்னாலும் பண்ணலாம். பண்ணிட்டு பாதிரியாருக்கு மன்னிப்பு கேட்டா உனக்கு என்ன செஞ்ச பாவம் போயிடும். அவர்கிட்ட போய் முழங்கால் போட்டீங்கன்னா அவர் கையில கட்டி மன்னிச்சேன் போன்னு சொல்லிடுவாரு. உடனே பாவம் போயிடும். இப்படி ஒரு முட்டாள்தனமான நம்பிக்கையை பிசாசானவன் கொண்டு வந்தான். உடனே ஆண்டவர் ஒவ்வொரு காலத்துக்கும் ஒரு தீர்க்கதரிசி அவர் எழுப்புகிறவராக இருக்கிறார். யார் எழுப்பினாரு? மார்ட்டின் லூதர் எழுப்பினார். அருமையானவர்களே, மார்ட்டின் லூதர் இதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு தேவன் இப்படி சொல்லவே இல்லை. மனம் திரும்பிதான் நீ ஞானஸ்தானம் ரட்சிக்கப்படணும். நீ பாவத்திலிருந்து மனம் திரும்பணும். பாவம் மன்னிப்பு சீட்டு கிடையாது. பாவங்களை மன்னிக்க மனசுக்கு அதிகாரம் உண்டு. வேற யாரும் மனுஷனுக்கு கிடையாதுன்னு சொல்லி 90 பாயிண்ட்ஸ் எல்லா இடங்களையும் சமயங்களை போய் ஒட்ட ஆரம்பிச்சாரு. பயங்கரமா உடனே நிறைய பேர் அதை ஏற்றுக்கொண்டாங்க. எதிர்ப்பாளர் சபை அப்படின்னு சொல்லி உருவாச்சு. அந்த எதிர்ப்பாளர்கள் சபை தான் ப்ராட்டஸ்டன்ட்னு அழைக்கப்பட்டது. ப்ராட்டஸ்டன்ட்னா எதிர்ப்பாளர்கள் சபைன்னு சொல்லி அர்த்தம். அப்போ அவர் நீதிமானாக, ஒரு மனுஷன் நீதிமானாக பாவங்கள் மன்னிக்கப்பட்டு சாங்டிபிகேஷன் நீதிமானாக்கப்படுதல், அதை குறித்து அவர் என்ன செய்யறாரு? பேசினார். அப்ப நிறைய பெரிய எழுப்புதல் உருவாக ஆரம்பித்தது. அப்போ அந்த அவர் சார்ந்த சபையிலிருந்து அவர் எக்ஸ்கம்யூனிகேட்டட், சமய விளக்கம் செய்யப்பட்டார். உடனே அவர் கொல்லுறதுக்கு ஏற்பாடு பண்ணாங்க. ஒவ்வொரு நாடுகள், இங்கிலாந்து, அமெரிக்கா, அங்க போய் அங்கெல்லாம் ஓடி ஒழிஞ்சாரு. ஆனா போற இடத்துல ஆண்டவர் பெரிய அறுவடையை கட்டளையிட்டார். ப்ராட்டஸ்டன்ட் என்ன செய்ய ஆரம்பித்தது? வளர ஆரம்பித்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப அதே ப்ராட்டஸ்டன்ட் என்ன பண்ணுச்சு? அவருடைய மரணத்துக்கெல்லாம் பின்னாடி ஆட்சியில் உள்ள விக்கிரக வழிபாடு மட்டும் விட்டுட்டு வேற எல்லாத்தையும் என்ன செஞ்சுக்கிட்டு ஏற்றுக்கொண்டது. நல்லா கவனிங்க, வேற எல்லாத்தையும் ஏற்றுக்கொண்டது. அப்புறம் ஏற்றுக்கொண்டது ஞானஸ்தான குளறுபடி, சபையில குரல்படி, முரண்பாடுகள் இப்படி வந்ததுனால தேவனுடைய கிரியை அங்கு இல்லாமல் போய்விட்டது. ஆதி அப்போஸ்தலர் நாட்களில் உள்ள வெளிச்சம் என்ன பண்ணிட்டு போய் இருள் என்ன செஞ்சது? வர ஆரம்பித்தது. பாருங்க, மத்திய 15:9 நீங்க படிக்கும் பொழுது படிக்க எடுத்தவங்க யாராவது படிங்க. மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து வீணா எனக்கு ஆராதனை செய்கிறார்கள். அருமையான பாருங்க, ஒவ்வொருத்தரும் ஒரு கற்பனைய நீ பார்க்கும்போது நம்ம விக்கிரகத்தை போல ஆண்டவரை வழிபடுற கூட்டம், பேர் கிறிஸ்துவ கும்பல்,
ஆதி பெந்தேகோஸ்தே அனுபவம், ஆதி பெந்தேகோஸ்தே அனுபவம், ரட்சிப்பின் அனுபவம் கொடுத்தான். அதுக்கு மேல சபைங்கிறது ஒரு குறுகிய கண்ணோட்டத்துக்குள்ள வந்து ஒரு ஸ்தாபனத்தின் பெயரானது ஸ்தாபிக்கப்படுகிறது. நம்ம புதிய ஏற்பாட்டில் பார்க்கும்போது பவுல் காலத்துல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை, சர்ச் ஆஃப் பாடி ஆஃப் லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட், அதுல தேவன் இடைப்பட்டார். ஊழியத்தில் தேவன் இடைப்பட வேண்டும், தேவ தூதர்கள் இடைப்பட வேண்டும், தேவ பிரசன்னத்தினால் அது நிரப்பப்பட்டிருக்க வேண்டும். அப்படி இருக்கும் பொழுதுதான் சபையில தேவன் கிரியை செய்ய முடியும். அப்படி எல்லோரும் அப்படி மாறும் பொழுது தேவன் ஒரு பெரிய எழுப்புதலை கட்டளையிட முடியும். இல்லைன்னா எழுப்புதல் தாமதித்துக் கொண்டேதான் சென்று கொண்டிருக்கும். அல்லேலூயா. முதல்ல பாருங்க, நிறைய முரண்பாடுகள் கிறிஸ்துவத்துல நிறைய முரண்பாடுகள் இருக்கு, கற்பனைகள் இருக்கு. இயேசு அவரே வேதனைப்படக்கூடிய அளவு ஆயிடுச்சு. நான் சரியான அப்போஸ்தல உபதேசத்தை சாப்பிட்டு போனேன். ஆனா இன்னைக்கு 999 சபை பிரிவுகள், ஒவ்வொருத்தரும் ஓடுமா. அல்லேலூயா. ஒருத்தர் ஒரு ஞானசாரம் கொடுக்கிறாரு, ஒருத்தர் கொடியை வச்சு தலையில பிரதிஷ்டை பண்றாரு. இப்படி நிறைய கற்பனைகள் சபைகளில் புகுத்தப்பட்டதுனால ஒரு வெளிநாட்டு தீர்க்கதரிசி, பிரபலமான அமெரிக்கா ஒரு தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறார், நீங்க ஆவில இருந்து அன்பை விட்டு அதுல நீங்க அக்கினியா இருந்தா, ஆனா அதை விட்டு வெளியே வந்து ஸ்தாபனங்கள் அமைத்துக் கொண்டதுனால, அவனுக்கு கற்பனையான உபதேசங்களை கை கொண்டதுனால, முரண்பாடுகள் உன்னிடத்து காணப்பட்டதுனால, ஆவியில் உள்ள அக்கினி அணைந்து இன்று சாம்பலின் கருமை மாத்திரம் உன்னில் கிரியை செய்கிறது. இன்னைக்கு அனைவரில் சாம்பலின் கருமை மாத்திரம் தான் இருக்குது. அதனாலதான் பேய் ஓட மாட்டேங்குது, அதனாலதான் நோய் ஓட மாட்டேங்குது. அல்லேலூயா. பிதாக்களுடைய இருதயம் பிள்ளைகள் எடுத்திருக்கும், பிள்ளைகளுடைய இருதயம் பிதாக்களிடத்தில் திருப்பப்பட வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, வேதத்துல ஆசாரியன் கிட்ட வேலை இருக்கும், வேற எல்லாத்தையும் இருக்காது. இன்னைக்கு டூப்ளிகேட் ஆசாரியம் நிறைய பேர் இருக்காங்க. நீங்க ஒண்ணுமே இல்லைன்னாலும் நீங்க தீர்க்கதரிசின்னு சொன்ன அடையாளப்படுத்திக் கொள்கிறார்கள். நீங்க வெளிப்பாடு இல்ல, தரிசனம் இல்ல, அவங்களாம் தன்னை தீர்க்கதரிசின்னு சொல்லி போர்டு போட்டுக்கிறாங்க. அவன் அல்லேலூயா. ஆசாரியனுடைய வாயிலே ஆண்டவர் வாக்கு தேவனை தேடுவார்கள். ஆசாரியனுடைய வாயில என்ன இருக்குமா? வேதம் இருக்கும். அவர்கள் 2 மல்கியா 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் பாருங்க. மல்கியா 2:7. மல்கியா 2:7. ஆசாரியனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும், வேதத்தை அவன் வாயிலே. யார்கிட்ட போய் தேடுறாங்க? ஆசாரியனுக்கு வேதத்தை தேடுவாங்க. அவங்கதான் உண்மையான சரக்கு இருக்கும். அல்லேலூயா. தேவனுடைய சத்தியங்கள், ஆழ்ந்த சத்தியங்கள் ஆசாரியர்கள் இருந்தா என்ன செய்யப்பட வேண்டும்? வெளிப்பட வேண்டும். அல்லேலூயா. தேவன் சபைகளிலே சில காரியங்களை சொல்லி பாருங்க. 3வது இன்னைக்கு எத்தனை சபை உண்டு? 7 சபைகள் உண்டு. 7 சபை காலங்கள் வெளிப்படுத்தி நீங்க பார்க்கலாம். நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த காலம் 7வது சபையின் காலம். தேவன் 7 சபையின் காலத்தை பூரணப்படுத்துகிறார். 7 என்ற எண்ணில் அது பரிபூரணப்படுகிறது. இப்ப நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது கடைசி சபையின் காலம். இயேசு கிறிஸ்துவின் ரகசிய வருகை சீக்கிரமா என்ன செய்ய போகிறது? சம்பவிக்க போகிறது. படிகள் வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். வெளிப்படுத்தல் 3:14. நாளை படிச்சேன். உன்னை வாயின்று வாசி பண்ணி கொடுப்பார். அதுக்கு முன்னாடி 13 ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்டு கடவுள் என்று லவோதிக்கேயா சபையின் நீ எழுத வேண்டியது என்னவெனில், உண்மையின் சத்தியம் உள்ள சாட்சியும் தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியுமாய் இருக்கிற ஆமென் என்பவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல, நீ குளிராயாவது அனலாயாவது இருந்தால் நலமா இருக்கும். அவர் என்ன சொல்றாரு? நீ குளிரும் இல்ல
அனலும் இல்லை. இப்படி நீ குளிர் இல்லாம அனல் இல்லாம இருக்கிறதுனால நான் உன்னை என்ன பண்ணுவேன்? 16ஆம் வசனம், இப்படி நீ குளிரும் இன்றி அனலும் இன்றி வெதுவெதுப்பாய் இருக்கிறபடியால் உன்னை என் வாயிலிருந்து நான் என்ன பண்ணுவேன்? வாந்தி பண்ணி போடுவேன். அல்லேலூயா. இன்னைக்கு வாந்தி பண்ணி போடப்பட்டவங்க நிறைய பேரு உண்டு, நிறைய பேர் உண்டு. ஆண்டவர் என்ன பண்ணாரு? வாந்தி பண்ணி போட்டாரு. நீ சபையை நீங்க என்ன பண்ற? வியாபாரமாக்கி, ஊழியத்தை ஒரு தொழிலாக்கி, நீ நிறைய இடங்கள்ல பணம் கலெக்ஷன் தான் நடக்குது. லட்சங்கள் கோடி சொல்லி பணம் கலெக்ஷன் தான் ஆகி போச்சு. ஆவியானவர் வேதனைப்படக்கூடிய ஒரு விஷயம். நான் நிறைய காரியங்கள் சொல்லக்கூடாது இருந்தேன், ஆனா ஆவியானவர் எனக்கு சொல்லணும்னு சொல்லி என்னிலிருந்து அது அவர் வெளிப்படுகிறார். என்னிலிருந்து அவர் உங்களோடு கூட இடைப்பட்டுக் கொண்டிருக்கிறார். பயப்படாதே சிறு மந்தையே, உனக்கு ராஜ்யத்தை கொடுக்க உன் பிதா பிரியமாய் இருக்கிறார். அல்லேலூயா. நீங்க கொஞ்சம் பேரா இருந்தாலும் நீங்க ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு சத்தியத்தை கேட்டு நீங்கள் பரலோகத்துல இயேசு நான் ஜெபிக்கும் போது சொல்வாரு, இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், அவனோனுக்கு நான் அறிக்கிற கிரிய என்னோடு கூட வருகிறது, நானே பதில் செய்வேன் அப்படின்னு சொல்லிக் கொண்டே நிறைய டைம் ஜெபிக்கும் போது அவர் என்ன செய்யறாரு? சொல்லிக் கொண்டே இருக்கிறார். ஒரே ஒரு வசனம் பண்ணி சொல்லிட்டு நான் முடிச்சுக்கலாம் நினைக்கிறேன். அருமையானவர்களே, சபையில வரங்கள் கிரியை செய்யணும். நம்ம முதல்ல பார்த்தோம், அதிகாரத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். யாரிலிருந்து? தேவனிடத்திலிருந்து விசுவாசங்களை துறக்கவும் நோய்களை சுகமாகவும் வரங்களை நாம் என்ன செய்ய வேண்டும்? பெற்றுக்கொள்ள வேண்டும். அதிகாரத்தை பெற்றுக்கொள்ளணும், வரங்களை பெற்றுக்கொள்ளணும். ஒரு வசனத்தை பார்த்து முடிச்சுருவோம். 1 கொரிந்தியர் 12:28. எடுங்க எல்லாரும் எடுங்க. 1 கொரிந்தியர் 12:20. தேவனானவர் சபையிலே முதலாவது அப்போஸ்தலரையும், இரண்டாவது தீர்க்கதரிசிகளையும், மூன்றாவது போதகர்களையும், பின்பு அற்புதங்களையும், பின்பு குணமாக்கும் வரங்களையும், ஊழியங்களையும், ஆளுகைகளையும், பலவித பாசைகளையும் ஏற்படுத்தினார். சபையில முதல்ல யார் இருக்கணும்? அப்போஸ்தலர். இரண்டாவது தீர்க்கதரிசி இருக்கணும். ஆமென். மூன்றாவது போதகர்கள். அதெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. முன்பு அற்புதங்கள், குணமாக்கும் வரங்கள், ஊழியங்கள், ஆளுகைகள், பலவித பாசைகள். நீங்க அந்நிய பாசையே சில வேண்டாம், எனக்கு தமிழ் பாசையே போதும், அந்நிய பாசையே வேண்டாம், அதை குறிச்சு சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்க ஆவியில நிரம்பி ஜெபிக்கும் பொழுது தூதர்கள் நம்மோடு கூட இடைப்படுவார்கள். நீங்க அந்நிய பாசை ஜெபிக்கும் போது எதிர் சக்திகள் என்ன செய்யும்? கட்டப்படும். உங்கள் குடும்பத்துக்கு விரோதமான ஒரு பில்லி சூனியம் எதுவா இருந்தாலும் சரி, என்ன பிசாசுடைய கிரியைகளா இருந்தாலும் சரி, ஊழியத்துக்கு விரோதமா செயல்படுகிற பிசாசின் போராட்டமா இருந்தாலும் சரி, நீங்கள் அந்நிய பாசை நிரம்பி ஜெபிக்கும் பொழுது அது கட்டப்படும். பிசாசின் சக்திகள் என்ன செய்யும்? கட்டப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் ஒரு விடுதலை உங்களுக்கு கட்டளையிடுவார். 2 விதமா இருக்கு. மனுஷர் பாசைகள், தூதர் பாசைகள். மனுஷர் பாசைனா உலகத்தில் உள்ள ஏதாவது ஒரு லாங்குவேஜ். நீங்க அப்போஸ்தலர் 2 அதிகாரத்துல படிக்கும் போது நம்ம பார்க்கும்போது ஒவ்வொரு மேலும் அக்னிமயமான நாவுகள் இறங்கி வந்து வெவ்வேறு நாட்டினுடைய பாசைகளை பேசுறேன். என்னோட தூதர்கள் பேசுற பாசை. இப்ப நான் பேசுறது தூதர்கள் பேசுற பாசை. எங்க அம்மாவுக்கு ஆண்டவர் விடுதலை கொடுக்கும்போது, புலிசேவத்துக்கு விடுதலை கொடுக்கும்போது 6 லாங்குவேஜ் கொடுத்திருந்தாரு. அவங்களுக்கு தமிழை தவிர ஒண்ணுமே தெரியாது. நீ கன்னடத்துல வந்தே மகன் சொல்லி அதுக்கு டிரான்ஸ்லேஷன், நீ தெலுங்குல வந்தே மகன் சொல்லி அதுக்கு வியாக்கியம் சொல்லுவார். இது மனுஷன் பாசை, அவங்களுடைய பிரயோஜனத்துக்காக கொடுத்தாரு. ஆனா எனக்கு ஆண்டவர் அது கொடுக்கல, தூதர்கள் பேசுற பாசைய கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனாலதான் பாருங்க, மனுஷன் பாசைகள் இருக்குது, தூதர் பேசுற பாசைகள் இருக்கு. அந்நிய பாசைகள் கட்டாயம் பேசணும், அந்நிய பாசை இல்லாம இல்ல. அப்போஸ்தலர் 2 அதிகாரத்துல படிக்கும் போது, ஆதி அப்போஸ்தலர் நாட்களிலே இயேசுவினால் உயிர்த்தெழுந்து அந்த அவருடைய சீசர்களோடு இடைப்படும் பொழுது, அப்போஸ்தலர்களோடு இடைப்படும் பொழுது அவர் என்ன பண்ணாரு? அந்த பாசையும் வரத்தையும் கொடுத்தார். அதை உலகத்தின் முடிவு பண்ணி நம்ம அதை பார்க்கணும். ஆனா ஒரு காலத்துல அதை எடுத்து கொடுக்கணும், கொடுப்பாரு, ஒரு காலத்துல எடுத்துக்கிடுவாரு. கடைசியா அன்புதான் செய்யும் நிறைச்சிருக்கும். இப்ப அது எதுக்கு நம்ம கொடுத்துருக்காருன்னா, தேவனுடைய ஊழியத்திற்கு என்றும் எதிர் சக்தியிலிருந்து நம்மை காப்பாற்றிக் கொள்ளவும், அநேகரை கட்டிலிருந்து விடுதலையாகவும் அந்த அபிஷேகத்தை, அந்த அந்நிய பாசை நமக்கு என்ன செய்ய ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆவியானவரோடு கூட இடைப்பட்டு பேசினார். உங்களுடைய விசுவாசம் இன்னைக்கு தட்டி எழுப்பப்பட்டிருக்கிறது. உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ஆண்டவர் அனல் மூட்டி எழுப்பட்டும். இந்த வார்த்தையோடு வல்லமைகளில் இறங்கட்டும்.
கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். ஆமென்.